ஹலோ. நிரஞ்சனா சொல்லுங்க. சுரேஷ், ஹாப்பி திவாலி. ஹாப்பி திவாலி, சேம் டு யூ. சொல்லுங்க. தேங்க் யூ. ஃப்ரீயா இருக்கீங்களா சுரேஷ்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. பிளாக்கி, எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு பிளாக்கி. எதுக்கு? நான் என்னோட வீடியோ அனுப்பி விடுறேன். காலையில வீடியோ பார்க்கல. அது இல்ல சுரேஷ், சீரியஸா பேசுங்க. சரி சரி சொல்லுங்க, கதை கேட்போம். ஜிமிக்கிலி இருக்கார் இல்லையா? ஆமா. அவரு நிஜமாவே என்ன லவ் பண்றேன்னு சொல்றாரு. சும்மா இருக்க வேலை இல்ல. சீரியஸா சொல்றேன் சுரேஷ். அவரை நேத்து நான் கால் பண்ணி இந்த மாதிரி நான் அவனை லவ் பண்றேன், இவ்வளவு நாள் நான் சொல்லல, இப்ப ஷோ முடிய போதனால நான் சொல்றேன், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு தான் தெரியும்ல, இப்ப நான் தேவ் இருக்காரு, இவ்வளவு வருஷமா நாங்க லவ் பண்றோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஏன் இப்படி சொல்றீங்கன்னா பரவாயில்ல அவரை விட்டுட்டு வாங்கன்னு சொல்றாரு. இல்ல தப்பு வேண்டாம், நீங்க எந்த பதிலுமே சொல்ல வேண்டாம். இல்ல நான் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஓகே பாருங்க, இப்ப தேவுக்கும் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு தானே? ஆமா. இல்ல நான் வந்து தேவோ நானும் லைக் இவ்வளவு வருஷமா லவ் பண்றோம், நாங்க எல்லாம் லைக் அதான் நான் சொல்றேன். நீங்க வந்து தேவ் கிட்ட சொல்லுங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு அட்ராக்ஷன்லயோ ஒரு எதத்தையும் ஒண்ணு சொல்லுவாங்களே, ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஃபாச்சுவேஷன். சடனா வந்து இன்ஃபாச்சுவேஷன்ல வந்து என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க, நம்ம அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டாம். அதை விட்டு அது போகலாம், அது சரியாயிரும், சரி இருக்கட்டும், பாவம் தானே அப்படி சொல்லி அப்படியே முடிச்சு விட்டுருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னத்தை முடிச்சு விடணும்? என்னத்தை முடிச்சு விடணும் சொல்லு சொல்லு. நாங்க தான் லவ் பண்றோம்னு சொல்லிட்டோம். ஆல்ரெடி அவங்க ஒரு லவரே இருக்காங்க, எரும மாடு. எரும மாடா? ஏய் இல்லடா, அதுல கூட நான் அவனை விட்டு கொடுக்காம தான் நான் பேசுனேன். ஆமா ஏய் நம்ம பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எரும மாடு உனக்கு எதுக்கு தேவை? எனக்கு இல்லடா, பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியுமா என்ன? அது என்ன பொம்மையா மெண்டல்? சரி சரி சரி, அப்ப வானான்றியா? வேணாம். எனக்கு நல்ல ஒரு பொண்ணு நீ பாக்குறியா? அப்போ நான் எங்க போய் பாக்குறது? சரி சாந்தினி என்ன அம்மா போயிட்டு அவங்களுக்கு யாருக்கும் ஆள் இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும், பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தான் ஆள் இல்லையா? அதான் நான் கேட்டாங்க. ஆள் இல்ல, யாருக்கு ஆள் இல்ல? சாந்தினிக்கு. சாந்தினிக்கு ஆள் இல்லைன்னா உனக்கு பிடிச்சதுன்னா நீ கேட்டிக்க போ, அவங்களுக்கு ஓகேன்னா இது பண்ணிக்கோ. நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். ஆல்ரெடி லவ்ல இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம பண்றது தப்பு தானே? அதான் இப்ப நீ இல்ல, அவங்க லவ் பண்றாங்கல்ல, நீ சொன்னதுனால இப்ப நான் விட்டுடுறேன் நிரஞ்சனாவை. நீ எப்ப கேட்டு சொல்றேன்? நான் அடுத்த ஷோக்கு வரும்போது கேட்டு சொல்றேன். சரி 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 சரி. ஏன் உனக்கு இதுல நடிக்கிற ஆள்தான் வேணுமா? இல்ல, ரெண்டு பேரும் பக்கத்துல நின்று பேசினுக்கிறோம். உன்னமா நீ கண்டுபிடிக்கல? சாந்தினி பக்கத்துல இருக்காளா? அட பாவி, அட கடவுளை, எரும மாடு என்ன வச்சு ஏதோ கேம் விளையாடுங்க. சொல்லிடுங்க. என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாத. ஹலோ ஐயா, ஐயா கலாட்டால இருக்காங்க ஐயா, கலாட்டா இன்டர்வியூ. ஐயா ஐயா ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் பேச விடுங்க ஐயா, கபகபன்னு பேசாதீங்க ஐயா. சொல்லுங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் கால் பண்ணி சொன்னா? யாருமே கால் பண்ணல, நிரஞ்சனா கால் பண்ணாங்க, இப்பதான் பேசிட்டு இருந்தோம். இப்ப யார் செல்ல நான் பேசின்னு இருக்கேன்? நான் தான் கால் பண்ணிருக்கேன், எரும மாடு. டேய் அடே பைத்தியக்கார், டாடா சொல்லுங்க. நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க, எரும மாடு. அதான் நிரஞ்சனா வந்து உங்களுக்கு கால் பண்ணி ஜிம்மி கிட்ட பேச சொன்னீங்கல்ல. நிரஞ்சனா கூட நான் அவங்க கால் பண்ணல, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரிங்க, அவங்களே கால் பண்ணிட்டியா? முடிச்சு விடுங்க ஐயா. நீங்க நல்ல ரீல்ஸ் ஏதாச்சும் போட்டு தீபாவளி என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி. அதுதான் நான் சொன்னேன், நான் இந்த ரெண்டு 10 ரீல்ஸ் எடுத்து போய் லிங்க் எடுத்து என்னென்ன ரீல்ஸ் எடுத்தீங்க? சேர்ந்து எங்கேயோ கூத்தடிக்குது. எங்க இருக்கீங்க எல்லாரும்? இது வந்து பிராங்க் தான், உங்களோட பிராங்க்னு சொல்றதுக்கே எனக்கு டைம் எடுக்குது. இருந்தாலும் எனக்கு அது என்னன்னு தெரியல, எனக்கு நிரஞ்சனாவும் பிடிக்கும், அதனால நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ.